வாரம் நமக்குள்ள நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நேற்று ஒரு தெளிவு கொண்டு வந்திருக்கோம். இந்த தாழ்த்தல் குடும்பம் நாங்க பார்த்தோம். தாழ்த்தல் குடும்பம் நாங்க பார்த்தோம். அதுல ZNHG HCl எப்படி, ZNHG HCl எப்படி, அதே போல H2PP எப்படி, H2PP எப்படி, அதே போல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், ஃபாதர் மதர், நம்மள எல்டர் சன் யங்கர் சன். ஓகே பிள்ளைகள், நாங்க இன்னைக்கு வகை 6 இன்னொரு முக்கியமான சோதனை பொருளை நாங்க இதுல படிக்க இருக்கிறோம். இல்லாம இதுல ஒரு 11 தாக்கம் தான் இருக்குது. நாங்க இப்ப 5 தாக்கம் படிச்சிட்டோம். இதுல உள்ள 11 தாக்கமுமே முக்கியம் பிள்ளை, அதுதான் உள்ள விசேஷம். இந்த 11 தாக்கத்தை நாங்க நிறைவு செய்யறேன்னு சொல்றது, இந்த காப்பனையில் சேர்வையில் உள்ள 11 தாக்கத்தை படிக்கிறேன்னு சொல்றது பெரிய விஷயம். நாங்க 5 தாக்கம் தான் நாங்க நேற்று பார்த்தது. இன்னைக்கு இந்த 6 தாக்கத்தை நான் நினைக்கல செய்து முடிக்க இயல்பு. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுவோம். ஆகவே வகை 6 இன்னைக்கு தான் நாங்க இந்த கிரீக் நாட்டண்டா என்னன்னு சரியாக பார்க்க போறோம். அவருக்கு என்னென்ன தாக்கங்கள் இருக்குன்னு சொல்லி சரியாக பார்க்க போறோம். கிரீக் நாட்டின் சோதனை பொருள் ரைட். ஆகவே இந்த கிரீக் நாட்டின் சோதனை பொருள் என்றால் உனக்கு தெரியும் வந்து RNGX. பயப்படாதே, எனக்கு 2 வீக்ஸ் டைம் தான். பயப்படாத, நான் உங்களுக்கு முடிச்சு தாரேன். 2 வீக்ஸ் டைம் தான். இந்த மந்த்துக்குள்ள உங்களைய சொல்ல வைக்கிறேன். பயப்படாது, ரைட்? பயப்படாது இன்ஷா அல்லாஹ். நம்பி நீங்க தானே விட மாட்டீங்க, ரைட்? கிரீக் நாட் சோதனை பொருள், சரியா? ரைட். ஆகவே நாங்க பாப்போம் பிள்ளைகள், இந்த RNGX என்று சொல்றது, RNGX என்று சொல்றது நாங்க ஏற்கனவே நாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. RNGX அல்கைல் எலக்ட்ரிக்கல்ல RNGX தயாரிப்புல நீங்க பாத்தீங்க, தயாரிப்புல படிச்சிருக்கீங்க. இன்றைக்கு இந்த RNGX தாக்கத்துக்கு நாங்க வருவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தாக்க பொறிமுறை, கார்பனைல் சேர்வையில தாக்க பொறிமுறை நாங்க 4 தான் பார்த்தோம். HCl ஏற்றம் பார்த்தோம், RNGBr ஏற்றம் பார்த்தோம், அதனால கார்பனைல் முதலமாய் பார்த்தோம், ஒடுக்கல் தாக்கம் பார்த்தோம். 4 தான் பார்த்தோம். இந்த 4 முக்கியமான தாக்கங்கள் இங்க 4ல இங்க 11 தாக்கம் இருக்குது. நாங்க 4 தாக்கத்துக்கு பொறிமுறை படிச்சிருக்கிறோம். பொறிமுறை அதுல RNGX பொறிமுறை நாங்க படிச்சிருக்கிறோம். ஆகவே நான் பெருசா எனக்கு சொல்றதுக்கு இல்ல. முதலாவது நான் சொல்ல போறேன் பாரு, CH3COHK. நீ இப்ப RNGX உதாரணமாக ஒரு CH3MgBr போடுறாய், நல்லா பாத்துக்கோ. CH3MgBr போடுறாய், கொஞ்சம் கிட்ட வாக்கம் இல்லையா? ரைட், ஓகே. CH3MgBr போடுறாய், கட்டாயம். ஆகவே விடையாக CH3COMgBr, இங்கால CH3, இங்கால H என்று மாறும். OMgBr ஆக மாறுது, OMgBr ஆக மாறுது. ரைட், கொஞ்சம் மெஸ் இல்லாம ரைட், ஓகே. இப்ப இதுதான் நாங்க கர்நாடக கூட்டல் தாக்கம் மட்டும் படிச்சோம். கர்நாடக கூட்டல் தாக்கம் மட்டும் நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கும். அப்ப இனி இதுக்கு H+H2O போட்டால், CH3COH ஆக மாறும். விளங்குதா? கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு விளங்குது. இன்ஷா அல்லாஹ் சில நேரம் சரி வரும் இல்ல, சில நேரம் சின்ன நெட்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளமா இருக்கலாம். சரி வருமா? ஓகே. ஆகவே முதலாவது பார்க்கல CH3MgBr போட அந்த CH3 வந்து கீழே வந்து சேருது, மேல OMgBr ஆக மாறுது. H+H2O கூட இவ்வாறு OH ஆ மாறுது. நீங்க ஒரே படியில, அதாவது ஒரே படியில உனக்கு எழுதலாம்
CH3COH க்கு முதலாம் இலக்கணம் CH3MgBr, இரண்டாம் இலக்கணம் H+H2O. ரெண்டையும் ஒன்றாகவும் எழுதலாம், ரெண்டு படிக்கு போகாம ஒரே படியா எழுதலாம். ஆனா ஒன்று ரெண்டு போட வேணும். ஆகவே இது விடை CH3COH CH3H ஆக மாறும். இல்ல சரி, இப்ப இரண்டாவது எழுதுற பாருங்க. இரண்டாவது எழுதுற பாருங்க. இரண்டாவது எழுதுற CH3CO CH3K. நான் இங்க கொண்டு எழுதுறேன் CH3 CH2 MgBr. இப்போ ஒரு கார்பனை சேர்த்தே நீங்க இந்த ஒரு கார்பன் சேர்த்த போல இந்த ரெண்டு கார்பன்ல ஒரு RMgBr சேர்க்கப்படுமா. அப்ப இத விட எப்படி வரும்னு பாருங்க. H+H2O போடுவோம். இப்போ இதுல விடையை கற்பனை பண்ணுங்க. ஓகே, விடையை கற்பனை பண்ணுங்க. CH3 COH CH2 CH3 ஆக மாறுது. விடை இவ்வாறு. இப்ப மூணாவது கற்பனை பண்ணுங்க. ஒரு பென்சீனை கற்பனை பண்ணு. ரைட், பென்சீனை கற்பனை பண்ணு. இப்ப இதுக்கு நீ போட்டு பாருங்க. முதலாவது ஒரு CH3MgCl H+H2O போட்டு பாரு. அதுல பென்சீன் அப்படியே வரும், COH ஆக மாறும், CH3 ஆக மாறும், H ஆக மாறும். நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி வரும்னு சொல்லி. நல்லா யோசிச்சு பாரு. இவ்வாறான தாக்கம் எழுதலாம் பிள்ளை. இவ்வாறான தாக்கங்கள் எழுத முடியும் பிள்ளை. ஆகவே நான் உங்களுக்கு அனுப்பின நோட்ஸ்ல இவ்வாறான தாக்கங்கள் எழுதி இருக்குது. இப்ப நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தாக்கம் எழுதி காட்டுறேன் பாருங்க. நீங்களே சொல்லுங்க எப்படி வரும் சொல்லி நீங்களே சொல்லுங்க. இப்ப நாலாவதாக இவ்வாறு ஒரு ரெண்டு பென்சீன் வளையம் வந்து இப்போ எனக்கு தேவைப்படுது இவ்வாறு மாற்றுறதுக்கு. நான் இப்ப கேட்கிற கேள்வி பாரு. இது ஒரு மாற்றீடு. எனக்கு தேவைப்படுது இவ்வாறு மூணு பென்சீன் வளையமாக மாற்றுறது. உனக்கு தேவை இவ்வாறு இதை இவ்வாறு மாற்றுறதுக்கு மூணு பென்சீன் வளையமா. அப்ப நீ என்ன போட போறாய்? முதலாவது நீ போடுவாய் பென்சீன் MgCl அல்லது MgBr போட்டால் கீழே பென்சீனும் மேல OMgBr மாறும். அப்ப இரண்டாவது போடுவாய் H+H2O. ஏதாவது ஒரு அமிலம் தந்தால் அந்த அமிலத்தை போடுவாய். ரைட், வெரி குட், வெரி குட். MgCl போடலாம், MgBr போடலாம். ஓகே, பாரு. இவ்வாறு போட்டால் இவ்வாறு மாறும். ஆகவே இதுதான் RMgBr இங்க வரக்கூடிய தாக்கம். RMgBr இங்கு வரக்கூடிய தாக்கம் இதுதான். இப்போ நான் ஒரு சமரி தர போறேன். RMgBrக்கு ஆர்கானிக்ல எங்கெங்கெல்லாம் தாக்கம் இருக்குது என்பதை நான் இப்போ உன்னோட கணக்கு போறேன். RMgBr ஃபினிஷ் பண்ண போறேன். RMgBr என்ற சோதனை பொருளை நாம நிறைவு செய்ய போறோம் இன்னைக்கு. ஆகவே இப்ப நான் உங்களோட எக்ஸ்ட்ராவா கதைக்க போற விஷயம் இந்த RMgBr சம்பந்தப்பட்ட விஷயங்களை கதைப்போமா? ஓகே, RMgBr இப்ப இதுக்கு கார்பனைலுக்கு என்ன தாக்கம்னு விளங்குது. கார்பனைல இந்த RMgBr பாவிக்கிற உனக்கு கார்பன் கூட்டங்கள் அதிகரிக்கிறதுக்காக ஒரு பென்சீன் வளையமோ, ஒரு CH3ஓ, ஒரு C2H5ஓ இவ்வாறான தொகுதிகளை கூட்டிக் கொள்றதுக்கு RMgBr பாவிக்கிறோம். விளங்குதா? ஒரு கார்பனைல இருந்து RMgBr. இப்ப இந்த OH உனக்கு Cl மாத்தலாம், Br மாத்தலாம். அப்படியே ஒரு மாற்றீடா போகலாம். அதை விடுவோம்னா ரைட். இப்ப நாங்க வருவோம் வந்துக்குள்ள இந்த RMgBr தாக்கங்களுக்கு நான் இப்ப வரப்போறேன். RMgBr ஆர்கானிக்ல 7 அல்லது 8 இடங்கள் தாக்கம் இருக்கு. இது நீ கட்டாயமே தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த கிரீக் நாட் என்பவர் ஆர்கானிக்ல 7 அல்லது
8 இடங்கள்ல வருவார். அதை தவிர எங்கேயும் வரமாட்டார். ஆகவே நீங்க படிக்காத இந்த 2 இடம் இருக்கு. ஏற்கனவே 6 இடங்கள் படிச்சிட்டீங்க. 6 இடங்கள் படிச்சிருக்கு. இந்த 2 இடங்கள் நீ படிக்கல. அதை நான் சேர்த்தே தார். சரியா? ரைட். ஆகவே RMGBR தாக்கங்களை நாம் நோட் பண்ணி மார்க் பண்ணி கொள்வோம். RMGBR தாக்கங்கள். அப்பா இத நாங்க நிஜமாவே RMGX என்று சொன்னதுக்கு பிழை இல்ல. ஆனா BR தான் அதிகமா பாவிக்கிறது. சரியா? ரைட். ஓகே. அது ஒரே ஆளுக்காடப்பா வீடியோ கிளியர் இல்லைன்னு வருது. ஒரே ஆளுக்கா கொஞ்சம் சொல்லிட்டு இருக்குல்ல. வீடியோ எல்லாருக்கும் கிளியர் இல்லையா பிள்ளை? அது கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. யாரோ கொஞ்சம் பாருக்குல்ல, கொஞ்சம் ரெக்கார்டிங்க கொஞ்சம் பாருக்குல்லைன்னா ஓகே பிள்ளை. ஓகே ஜஸாக்குல்லா. ரைட். ஓகே. இப்ப பாருக்குல்ல RMGX தாக்கங்களுக்கு நாங்க வந்தால் நாங்க முதலாவதாக நாங்க அல்கேன் தயாரிப்புல படிச்ச ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். அல்கேன் தயாரிப்புல ஞாபகம் இருக்கும்ல RMGBR க்கு அல்லது RMGX என்று போட்டதுக்குள்ள இல்ல RMGX க்கு நீ ஒரு H+ H2O போட்டால் அது வந்து RH ஆக மாறும். ஞாபகம் ஆகல? அல்கேன் தயாரிப்புல முதலாவதா படிச்சு. இப்போ நாம இன்னொரு விஷயம் பார்த்தா எங்கேயாவது ஒரு OMGBR என்று வந்தால் OMGX என்று வந்தால் இங்கேயும் நீ H+ H2O போட்டால் அது ROH ஆக மாறும். இப்பதான் நாம பார்த்தோம். அந்த இரண்டாவது தாக்கமாக பார்த்தோம். ஞாபகம் இருக்கு. மூன்றாவது வந்து பிள்ளை அல்கைல் ஏலைட்டுகள்ல படிச்சோம். RMGX க்கு நீ ஒரு R1X போட்டால் அல்கைல் ஏலைட்டுகள்ல படிச்ச விஷயம் உண்டு. ஆகவே இது ஒரு R1 ஆகவும் சக MgX2 ஆகவும் மாறும். இதுவும் ஒரு அல்கேன் தயாரிப்பு. நாலாவதாக நாங்க படிச்சோம் இல்ல, ஒரு மும்மை பிணைப்பும் ஒரு H+ என்று படிச்சோம். ஆகவே ஒரு மும்மை பிணைப்பு நாலாவதாக நாங்க படிச்சோம். ஒரு மும்மை பிணைப்பு ஒரு RMGX க்கு ஒரு மும்மை பிணைப்பு அமில ஐதரசன் RC triple bond CH இது R1 என்று போடு. இவ்வாறு சேர்த்தால் முதலாவது இது RH ஆக மாறும். அங்காய RH ஆக மாறிட்டு இந்த இடத்துல R1 C triple bond C இங்கால MgX ஆக மாறும். MgX ஆக மாறும். முக்கியமான ஒரு இடம். நாலாவது இந்த 2 விளைவும் தேவை. நாலாவது 2 விளைவும் தேவை. அஞ்சாவது நாங்க பார்த்த விஷயம் உண்டு. ஐந்தாவது நாங்க பார்த்த விஷயம் உண்டு. ஒரே ஒரு தாக்கம் இருக்குது. அஞ்சாவது RMGX க்கு உலர் CO2 போட்டால் உலர் CO2 இரண்டாவது H+ H2O அண்மையில கூட வந்தது இப்படி போட்டால் அது RCOH மாறும். இது ஒரு பழைய சோதனை பொருள் தான் இல்ல, பழைய சோதனை பொருள் உண்டு. அஞ்சாவது பழைய சோதனை பொருள் உண்டு. அஞ்சாவது என்ன நடக்கும்ல, நல்லா பார்த்து. அஞ்சாவதுக்கு RMGX க்கு நீ உலர் CO2 போட்டால் அந்த CO2 வந்து கிறிஸ்துக்கு MgX க்கும் R க்கும் நடுவுல சேரும். RCOOMgX ஆக சேரும். இப்படி வரும். இவருக்கு H+ போட்டால் RCOH மாறும். இதுதான் இந்த பழைய தாக்கம். ஒரு பழைய தாக்கம் தான். ஆனால் ஆர்கானிக்ல ஒரே ஒரு தாக்கம் இருக்குது. ஒரு பழைய தாக்கம் தான் இல்ல, ஆனா ஒரே ஒரு தாக்கம் இருக்குது ஆர்கானிக்குள்ள. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் இந்த தாக்கம். அங்கால நான்
ஆறாவது நாள் வாரம்ல ஆறாவது இந்த அல்டிகைட்டும் கீட்டோனும் ஆறாவது நாள் வாரம்ல ஒரு அல்டிகைட்டும் கீட்டோனும் ஆறாவது ஒரு அல்டிகைட்டும் கீட்டோனும் இல்ல அதாவது ஒரு R NGXக்கு நீ வந்து ஒரு அல்டிகைட் போட்டால் R1 COH அல்டிகைட் போட்டால் இப்ப நாம பார்த்த தாக்க R1 CONGX R H ஆக மாறும் இங்க நீ H plus H2O போட்டால் RCOH H R1 ஆக மாறும் இப்ப நாம கடைசியா படிச்சதாங்க அது அல்டிகைட்டுக்கும் இருக்குது கீட்டோனுக்கும் இருக்குது கடைசியாக படிச்சதாங்க அல்டிகைட்டுக்கும் இருக்குது கீட்டோனுக்கும் இருக்குது கடைசியாக படிச்ச தாக்கம் இப்ப நாங்க வரப்போறது இதுல நீதி தாக்கங்களுக்கு இதுல இந்த ரெண்டு தாக்கம் நோட்ஸ்ல எழுதி நோட்ஸ்ல இந்த ரெண்டு தாக்கம் எழுதி நான் உனக்கு அனுப்பின நோட்ஸ்ல இந்த ரெண்டு தாக்கம் பாக்குறதுக்கு இருக்குது அதுல இந்த ரெண்டு தாக்கம் பாக்குறதுக்கு இருக்குது ஓகே போர்டுல காணாத பிள்ளை எனக்கு போர்டு தெரியுங்க எனக்கு நான் எழுத பிடிச்சா எத்தனை போர்டு தேவைன்னு தெரியுங்க எனக்கு நான் இது எழுதுறதே எவ்வளவு கஷ்டப்பட்டு போர்டு போதாது ஆகவே நாங்க இன்னும் ரெண்டு தாக்கம் இருக்குன்னு சொன்னேன் ஏழாவது வந்து ஏழாவது தாக்கம் என்னென்றால் இந்த ஆரஞ்சு எக்ஸ் தாக்கத்துல பாரு H plus H2O க்கு தாக்கம் பார்த்தாச்சு RNGX RH ஆ மாறுது RONGX ROH ஆ மாறுது அங்கால RNGX க்கு R1X போட்டால் R1 அங்கால NGX2 வந்தாச்சு கடைசியா இல்லைன்னா தொகுத்து நான் ஆரம்பில்ல கட்டாயம் ஃப்ரைடே நான் ஒரு வகுப்பு செய்வோம் யோசிக்காதே ரைட் ஓகே அங்கால ஒரு அமில ஐதரசன் உள்ள அல்கைன் போட்டால் அல்கேனாகவும் இவ்வாறு ஒரு விளைவு வருது அங்கால RNGX க்கு உலர் CO2H plus H2O போட்டால் RCOH மாறுது அங்கால ஒரு அல்டிகைன் அல்லது கீட்டோன் போட்டால் இவ்வாறு தாக்கம் நடக்குது கர்நாட்ட கூட்டல் தாக்கம் நடக்குது இந்த ரெண்டு தாக்கம் உன்னோட கரைக்க வேணும் ஏழாவது எட்டாவது இந்த ரெண்டு தாக்கம் கரைக்க வேணும் இதுல எங்கேயாவது இப்படி ஒரு சேர்வு வந்தாங்க அதாவது நீ ஆர்கானிக்ல ஒரு முக்கியமான தாக்கம் படிப்பாய் எசுத்தர்லயும் ஒயில் குளோரைட்லயும் எசுத்தர்லயும் ஒரு தாக்கம் நாங்க படிப்போம் அது இங்க இன்னும் வரல நாங்க ஒயில் குளோரைட் படிக்கிற நேரம் படிப்போம் எசுத்தர் படிக்கிற நேரம் படிப்போம் அது எப்படி என்றால் இந்த ஒயில் குளோரைடுக்கு ஒன்று R1 NGX 2 H plus H2O போட்டால் இங்க ஒரு வித்தியாசம் தாக்கம் நடக்கும் பாரு இந்த தாக்கம் எப்படி தாக்கம் என்றால் முதலாவது பிரதியிடப்பட்டு பின்பு கூட்டப்படும் பாருங்க இந்த R1 Cl க்கு பதிலாக பிஸ்டுக்கு பிரதியிடப்படும் பிறகு R1 கார்பனைல்ல கூட்டப்படும் பிரதியீடு கூட்டல் ரெண்டும் நடக்கும் இது ஒயில் குளோரைடுக்கு நடக்கும் அங்கால எட்டாவது இது எசுத்தருக்கும் நடக்கும் நீ R1 NGX H plus H2O போட்டால் இந்த ரெண்டு பேருக்கு இது நடக்கும் ரெண்டு பேருக்கும் இது நடக்கும் இந்த தாக்கத்துக்கு நாம பேர் சொல்ற கர்நாடக பிரதியீடு பிளஸ் கர்நாடக கூட்டல் என்று சொல்லி கர்நாடக பிரதியீடு அதை தொடர்ந்து கர்நாடக கூட்டல் என்று சொல்லி அழைப்போம் கர்நாடக பிரதியீடு அதை தொடர்ந்து கர்நாடக கூட்டல் என்று சொல்லி அழைப்போம்
சரியா? ஓகே. ஆகவே 7வது 8வது இப்ப நான் இப்போ ஒரு இந்த சமரியா எழுதி காட்டுறேன் பாருங்க. உனக்கு ஒரு சமரியா எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த தாக்கங்கள் எல்லாம் சமரியா நான் எழுதி காட்ட போறேன் பாருங்க. உனக்கு இப்ப இத சமரியா எழுதி காட்ட போறேன். யார்ட சமரி RMGX ஒரு சமரி எழுதி காட்ட போறேன். உங்களுக்கு சமரி நான் அனுப்பினதும் சில இருக்கும். RMGX சமரியும் எழுதி காட்ட போறேன். R1 என்ற ஒரு சீக்கமா இச்ச கொண்ட சேர்வைகள் சீக்கமா இச்ச கொண்ட சேர்வைகள் வேறொன்றும் ரைட். ஓகே. ஆகவே நாம் இந்த சமரிக்கு நாம வந்தால் யாருக்கு யார்ட சமரி நாங்க ஒரு சமரியை நாங்க எடுப்போம் ஒரு RMGX நான் உதாரணம் எடுக்கிறேன். CH3 CH2 MgBr உதாரணம் எடுக்கிறேன். இந்த உதாரணத்தை வச்சு செய்து கொண்டு போகும். ரைட். ஓகே. இந்த உதாரணத்தை வச்சு செய்ய போறேன் கேட்டுக்கோ. முதலாவது நீ இது ஆரம்பிக்க வேணும். கொஞ்சம் நீங்கள காப்பி இருக்குல்ல, கொஞ்சம் நீங்கள காப்பி எழுதுங்க. RMGX CH3 CH2 MgBr. right play. ஆகவே ஒரு தயாரிப்பு முதல்ல பாரு. CH3 CH2 Br க்கு Mg உலர் ஈதர். தயாரிப்பு சரியா எல்லாரும்? தயாரிப்பு சரியா? தயாரிப்பு பார்த்தாச்சு. ரைட். இப்ப தாக்கங்களுக்கு வாங்க எல்லாரும். இந்த கிரீக் நாட்டு தாக்கங்களுக்கு எல்லாரும் வாங்க. ரைட். தாக்கங்கள் முதலாவது H+H2O போட்டால் அது என்னவா மாறும் சொல்லு? CH3 CH2 ஆக மாறும். முதலாவது தாக்கம் நாங்க பார்த்தாச்சு. இரண்டாவது தாக்கம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த இரண்டாவது தாக்கத்துக்கு நாங்க வர இங்க ஒரு CH3 Br போட இப்படியே சொல்லுங்க. CH3 CH2 CH3 சக MgBr2 வரும். மூணாவது தாக்கத்தை பாருங்க. ஒரு ட்ரிபிள் பாண்ட் கற்பனை பண்ணு. ஒரு ட்ரிபிள் பாண்ட் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இந்த அமிலம் மாறி கற்பனை பண்ணிடு. அமிலம் மாறி கற்பனை பண்ணினால் இங்க CH3 வரும். அடுத்த விளைவும் கட்டாயம் தேவை. CH3 C ட்ரிபிள் பாண்ட் C அங்கால MgBr ஆக மாறும். மூன்றாவது தாக்கம் நீங்க படிச்சு. அங்கால நாலாவது தாக்கம் வாப்பில. நாலாவது தாக்க ஒன்று உலர் CO2 2 H+H2O. உலர் CO2 H+H2O. ரைட். அப்ப இந்த உலர் CO2 போடுறது நமக்கு தெரியும் CH3CO. கவனம். இந்த கார்பன் இன்னொரு கார்பன் கூட இல்லையா? ஆகவே அப்படி இல்ல, இன்னொரு கார்பன் கூட்டி எழுதுங்க. CH3 CH2 COOH ஆக மாறும். CO2 உள்ள ஒரு கார்பனும் கூடுமா? CO2 உள்ள ஒரு கார்பனும் கூடுவதற்கு. ஆகவே அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அது சரி. இப்ப நாங்க பாரு H+H2O பார்த்தோம், அல்கைல் ஹைலைட் பார்த்தோம், ட்ரிபிள் பாண்ட் H பார்த்தோம், உலர் CO2 பார்த்தோம். 4. இப்ப ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள் பார்த்தோம். CH3COH இரண்டாவது H+H2O போட்டால் இந்த இடத்துல CH3COH
இந்த CH2 CH3 இதுல வந்து சேரும். இந்த H அப்படியே இருக்கும். இத ஒரு படியாக எழுதாம இல்ல, ரெண்டு படியாக எழுதாம இல்ல. ஒரு கீட்டோனுக்கும் அதே மாதிரி தான். ஒரு கீட்டோனுக்கும் அதே மாதிரி தான். COCH3 2 H plus H2O. ஒரு கீட்டோனுக்கு அதே மாதிரி தான் பாருங்க. CH3COH CH3 CH2 CH3. ஒரு கீட்டோனுக்கு அதே மாதிரி. சரி, இப்ப நான் சொன்ன முக்கியமான ரெண்டு சேர்வைகள் இருக்கு. ஒன்று oil chloride CH3COCl. oil chloride போட்டு அது இங்க Br இங்க Br போடு. H plus H2O போடு. அல்லது அத கடைசி போடுறது பரவாயில்ல. இங்கே கர்நாடக பிரதியீடு பிளஸ் கர்நாடக கூட்டல் நடக்கும். கர்நாடக பிரதியீடு பிளஸ் கர்நாடக கூட்டல் நடக்கும். கர்நாடக பிரதியீடு பிளஸ் கர்நாடக கூட்டல் நடக்கும். அதே போல இந்த எசுத்தரமே கற்பனை பண்ணி பாருங்க. நான் இந்த பக்கத்துல எழுதுறேன், இடமில்லாத எசுத்தருக்கு இதே போல ஒரு எசுத்தர் வந்தால் இங்கேயே முதல்ல பிரதியீடு இது போகும். அப்படி இந்த ரெண்டு விளைவு எழுதலாம். இந்த ஒரு விளைவு CH3, இது ஒன்று 2H plus H2O போடுவோம். போட்டால் ஒரு விளைவு CH3COH CH2 CH3 CH2 CH3 plus இந்த விளைவு வேறையாகும். இந்த விளைவு வேறையாகும். ஐடியா வச்சுக்கோ. ஆகவே இது RMGX சம்மரி பிள்ளை. RMGX எழுதின சம்மரி. நாங்க படிச்சிருக்கிற கார்பனைல் சேர்வு கவன RMGX ஒரு சம்மரி காட்டி இருக்கிறேன். இந்த ரெண்டு சேர்வை இந்த ரெண்டு தாக்கத்தை கவலைப்படாது. அது நமக்கு பிறகு விளங்குமா? இப்ப விளங்காததுக்கு பரவாயில்ல. இந்த ரெண்டு தாக்கம் நான் இன்னும் படிக்கல. இந்த சேர்வைகள் படிக்கிற நேரம் oil chloride படிக்கும்போது இது படிப்போம். சுத்தர் படிக்கும்போது இது படிப்போம். அதை பத்தி கவலைப்படாதே. ரைட் லைன் முடியும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்துக்கோ. நான் சொல்ல தேவை நீங்க எடுத்திருப்பீங்க. நோட்ஸ்ல சில தாக்கங்கள் எழுதியிருக்க மாட்டேனா? ஒரு நிமிஷம் தாரம் பாருங்க. உங்களுக்கு சரியா ஒரு நிமிஷம் தாரம். இதை பார்த்து கொள்றதுக்கு ஒரு நிமிஷம் தாரம். அந்த எசுத்தர்ல இன்னொரு விளைவும் வரும்ல. இந்த விளைவும் கலந்து வேறையா வரும். ரெண்டு விளைவு வரும் எசுத்தர். oil chloride பார் நேரம் ஒரு விளைவு தான். எசுத்தர்ல இதே மெழுகு ரெண்டு விளைவு வருமா? இன்னும் 15 செகண்ட் பிள்ளை போர்டு அழிக்க போறேன். அடுத்த தாக்கத்துக்கு போக போறேன். ஒட்சியேற்றும் கருவிகளோட தாக்கத்துக்கு வருவோம். ஆகவே ஓரளவு வகை 6 முடிவிச்சாச்சு. இப்ப வகை 7க்கு நான் வரேன். வகை 11 தான் மொத்தம் இருக்குது. வகை 7க்கு நான் வரேன். ஓகே, அழிப்பை வகை 7க்கு வரப்போற ரைட். RMGX சமரியும் போட்டாச்சு. இப்ப வகை 7க்கு நாங்க வந்தாலுக்குள்ள வகை 7 வருவாங்கல. ஒட்சியேற்றும் கருவிகளுடன் அப்போ எனக்கு தெரியும் வந்து ஆர்கானிக்ல நாங்க படிச்சிருக்கிறோம் வந்து மண்ணொட்சிடும் கருவிகள் 3 இருக்குது. மென்னொட்சிடும் கருவிகள் 1 இருக்குது. யார் மண்ணொட்சிடும் கருவி? H plus K MnO4, H plus K2Cr2O7, H plus CrO3. இந்த 3 பேரும் மண்ணொட்சிடும் கருவி. யார் மென்னொட்சிடும் கருவி? PCC. இப்ப எக்ஸாம்ல வராத வருஷம் இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமானவங்க இந்த ஒட்சியேற்றும் கருவிகளுக்கு. ஆகவே
உங்களுக்கு ஆர்கானிக்ல உள்ளது 106 கருவி 3 தான். இப்ப H plus K என்ன அப்போ H plus K2 Cr2O7 H plus CrO3 மென்னோட்சிடு கருவி DCC மட்டும் தான் இருக்கு. இப்போ நாங்க இந்த கார்பனை சேர்விடும் சீற்றத்துக்கு வந்தால் ஒரு ஆல்டிகைட்டை யோசிக்கல. ஒரு ஆல்டிகைட்டுக்கு வா, ஒரு ஆல்டிகைட்டுக்கு வந்தால் நீங்க மென்னோட்சீற்றம் தாக்கம் நடக்காது. ஒரு H plus K என்ன போடு, ஒரு 1 சீற்றம் பண்ணி பாரு, அது கட்டாயம் CH3CO OH ஆக மாறும், OH ஆசிடாக மாறும். ஆனால் நீ ஒரு கீட்ரோனுக்கு வா, கீட்ரோனுக்கு வா, H plus K போடு, உண்ட ஏலவலை பொறுத்தவரையில இந்த தாக்கம் நடக்காது. ஏலவலை பொறுத்தவரை இந்த தாக்கம் உங்களுக்கு இல்லை, தாக்கம் உங்களுக்கு இல்ல. ரெண்டு பக்கமும் கார்பன் இருந்தால் தாக்கம் இல்ல. ஆனா நீ யோசிக்கல, அது வளைய சேர்வையாக இருந்தால், வளைய சேர்வையாக இருந்தால் இதுமே H plus K போடு, கட்டாயம் ஒயிக் ஆசிட் மாறும், கட்டாயம் ஒயிக் ஆசிடாக மாறும். இது ஒரு கீட்ரோனாக இருந்தாலும் வளையத்துல கீட்ரோன் ஒட்சியேற்றப்படுவது உண்ட சிலபஸ். என்ன சிலபஸ் என்றால் நீ H plus K கூட உன்னால இத COOH ஆக ஒட்சியேற்ற முடியும். இந்த கீட்ரோனுக்கு ஒட்சியேற்றம் உண்ட சிலபஸ் சொல்லுது. உடைந்து அடுத்த விளைவு என்னன்னு தேவையில்லை, எத்தனை கார்பன் சங்கிலி வந்தாலும் அது உடைஞ்சி COOH மாறுது. புடை கார்போனியம் மட்டும்தான் வராது. யாராவது புடை கார்போனியம் இவ்வாறு 3 பக்கமும் கார்பன் 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 வரக்கூடியவர்களுக்கு தாக்கம் இல்லை. H plus K இந்த தாக்கம் இல்லை அவங்களுக்கு சிலபஸ். இது தாக்கம் நடக்காது. புடை கார்போனியம் வந்தால் தாக்கம் நடக்காது. இது தவிர HO OO எங்கேயோ வந்தால் அது கட்டாயம் ஒயிக் ஆசிடாக மாறும். சிலர் இத தாக்கம் நடக்கறதுன்னு சொல்றதுல தாக்கம் நடக்குமா? தாக்கம் நடக்கும். நோட்ஸ்ல ரோங்கா இருக்கிறோம், நோட்ஸ்ல சரியா தான் இருக்குது பாரு. நான் நோட்ஸ பார்த்து கொண்டுதான் இருக்கு, நோட்ஸ்ல சரியா தான் இருக்குது. அங்க அந்த விளைவு விளைவு ரோங்கா இருக்குது. COOH மாத்திக்கோ. உன்ன மாதிரி யாரோ ஒரு பிள்ளை தான் எழுதுறது. உன்ன மாதிரி யாரோ ஒரு பிள்ளை எழுதிக்குது. COOH மாத்திக்கோ பிள்ளை பாரு, இந்த அளவு எழுதிக்கணும் பாரு. விலங்கி எழுதிக்குது இல்லையா, விலங்கி எழுதி இருக்குது. ஓகே பிள்ளை, கட்டாயம் COOH மாத்திக்கோ பிள்ளை. அப்ப உங்களுக்கு இந்த தாக்கங்கள் இருக்குது பிள்ளை, சரியா? ஓகே. ஆகவே H plus K அப்போ கவனம், இவர்தான் லீடர். இவரால சாதாரண ஆல்டிகைட்டை ஒட்சியேற்ற முடியும், சாதாரண சங்கிலி கீட்ரோனை ஒட்சியேற்ற முடியாது. இந்த சங்கிலி நிச்சயமாகவே பிள்ளை இந்த கீட்ரோனை ஒட்சியேற்றுது. இந்த கதை உடைய லெவல்ல இல்ல, இந்த ஒட்சியேற்றக்கூடிய இந்த கதை ஏ லெவலுக்கு இல்ல பிள்ளை. அதனாலதான் நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் இந்த 2 கதையும் இருக்கு. அப்ப வளையம் வந்து யாருக்கு ஒட்சியேற்றால்? வளையம் வந்து கேமினோவால ஒட்சியேற்றப்பட முடியாத ஒரே ஒரு சந்தர்ப்பம் புடை கார்போனியம் வர வேண்டும். புடை கார்போனியம் அந்த நான் இதை வந்து தொழில படிச்சு தந்திருக்கேன். நீ போயிட்டு தொழியின் நோட்ஸ்ல பாரு, தொழியின் நோட்ஸ்ல பாரு, இதெல்லாம் எழுதியிருக்கிறாய் பிள்ளை. தொழியின் நோட்ஸ்ல என்னென்ன ஒட்சியேற்றப்படும் அழகா எல்லாம் எழுதியிருக்கிறாய், போயிட்டு பாரு. ஓகே ரைட். அடுத்த தாக்கத்துக்கு நாங்க வாரத்துல எனக்கு ஒவ்வொன்றா முன்னுக்கு போக போக சந்தோஷமா இருக்குது. இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இனங்காணல் ஒன்றுக்கு வரப்போறோம். வகையிட்டு இனங்காணல் ஒன்றுக்கு வரப்போறோம். நீங்க கேட்டீங்களே சரி, இந்த பிராடி 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 2,4 DNPH 2,4
டைநைட்ரோபீனைல் ஐதரசீன் என்று இந்த தடவை ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குது என்று கேட்டீங்களே, அதைத்தான் இப்ப படிக்க போறோம். பெரிய செய்தி, நீங்க பெரிய ஆவலோட இருக்கிறீங்க, அதை தெரியவே மட்டும் சொல்லி. ஓகே, நாங்க வருவோம் பிள்ளை, அழிக்கிற போர்டு அழிக்கிற பிள்ளை வகை 8 போர்டு அழிப்போம், அழிச்சு போட்டு வகை 8க்கு நாங்க வர. ஓகே, வகை 8க்கு நாங்க வர. வகை 8 கார்பனைல் முதலமைன் தாக்கம் என்று போடுவோம். கார்பனைல் முதலமைன் தாக்கம். இந்த கார்பனைல் முதலமைன் தாக்கம் நீ தாக்க பொறிமுறையில படிச்சிருக்க. தாக்க பொறிமுறையில நாங்க டீட்டெயிலாக தரல, ஒரு சில தாக்கங்கள் எழுதி காட்டிருக்கிறேன். பொறிமுறையில 3வதாக படிச்சிருக்கிறேன். கர்நாடக கூட்டல் தாக்கத்தை கீழே 3வதாக நீ அடிச்சு எழுதியிருக்க. இந்த கார்பனைல் முதலமைன் தாக்கம் என்ன பிள்ளை, நான் இப்ப ஒவ்வொன்றா எழுதி காட்டுறேன் பாரு. CH3COHக்கு ஒரு முதல் அமைன் பிள்ளை. ஒரு முதல் அமைன் என்றால் நாங்க கற்பனை பண்ணுவோம் CH3CH2NH2 கற்பனை பண்ணுவோம். ஒரு முதல் அமைன். ஆகவே இந்த விலை எழுதுறது இப்படி தப்பா இருக்கு. இந்த 2 பேரும் போற மாதிரி இருக்கும். இந்த 2 பேரும் போற மாதிரி இருக்கும். விளைவு CH3C இந்த எச்சக்கில போடு. இந்த டபுள் கொண்ட என்ன இணை, டபுள் கொண்ட எண் இணைக்கவை எண்ணை இணைத்து CH2CH3 விளைவு H2O தேவையில்லை. இதுதான் கார்பனைல் முதலமைன். நிச்சயமாக இது தாக்கம் பிள்ளை கர்நாடக கூட்டல் பிளஸ் நீக்கல் தாக்கம். கர்நாடக கூட்டலை தொடர்ந்து நீராற்றப்படுது. கர்நாடக கூட்டல் வித் நீக்கல் தாக்கம். இரண்டாவது இரண்டாவது CH3COCH3 இப்ப NH2 இப்ப கற்பனை பண்ணு. இப்படி விட வரப்போகுது. இந்த ஓவும் இந்த 2 H-ம் போகுது H2O. அந்த எண்ண கொண்டு டபுள் கொண்ட இணை, எண்ண கொண்டு டபுள் கொண்ட இணை இணைத்தால் CH3 double bond in CH2CH3. இப்ப மூணாவதாக எழுதுறதுல பாருங்க. மூன்றாவதாக எழுதுற பாருங்க. ஒரு பென்சீன் வளையத்தை போட்டு எழுத போறேன். ரைட், பென்சீன் வளையம் வந்தாச்சு. இங்கே நான் ஒரு பென்சீன் வளையம் எழுத போறேன். இங்கே நான் ஒரு பென்சீன் வளையம் எழுத போறேன். ரைட், இப்ப இப்படியே சொல்லு, கற்பனை பண்ணி பாரு. விடைகளை பென்சீன் வளையம் ஒன்று போட்டாச்சு. ரைட், கார்பன் போட்டாச்சு, H போட்டாச்சு, டபுள் பாண்ட் N பென்சீன் வளையம் போட்டாச்சு. இப்ப சொல்லு யாருக்காவது விலை எழுத சந்தேகம் இருக்குதா? விலை எழுத பிரச்சனை இருக்குதா? விளைவுல பிரச்சனை இருக்குதா? இல்ல. இப்பதான் இதுக்குரிய இனங்காணலுக்கு வரப்போம். இதுலேதான் இனங்காணல் இருக்குது. இதுக்குள்ளதான் இனங்காணலும் இதுக்குள்ளதான் இருக்குது. இனங்காணலும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த சேர்வையோட ஒரு சேர்வை இருக்குது. நான் இதை அழிக்க போறேன். நான் இதை அழிக்கிறேன். உங்களோட கையில நோட்ஸ் இருக்கு, நான் இதை அழிக்கிறேன். ரைட், இப்ப இதோட ஒரு சேர்வை இருக்குது. பீனைல் ஐதரசீன். நாலாவது பீனைல் ஐதரசீன். இந்த பீனைல் ஐதரசீன் என்றால் பீனைல் ஐதரசீன் என்றால் யாருன்னு சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கோ. இப்போ ஒரு கார்பனைல் சேர்வைக்கு இந்த பீனைல் ஐதரசீன் என்றால் இது பீனைல், இது ஐதரசீன். இதுக்கு பேரு
ஐதரசீன். இதுக்கு பேரு ஹைட்ரசீன். இதுக்கு பேரு phenyl ஐதரசீன். NH2. இதுக்கு பேரு phenyl ஐதரசீன். இதுக்கு பேரு பிராடி. 2,4-DNPH. 2,4-DNPH. இதுக்கு பேரு 1 2 3 4 5 6. 2,4 டைநைட்ரோ phenyl ஐதரசீன். 2,4 டைநைட்ரோ phenyl ஐதரசீன். இதை நம்ம சொல்ற பிராடி. BRADY. பிராடி சோதனை பொருள். இந்த பிராடி சோதனை பொருளை சேர்த்தால் அது ஆல்டிகைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம், செம்மஞ்சள் நிறமாக மாறும். செம்மஞ்சள் நிற வீல் படி போடக்கூடிய கரைசல் பெறப்படும். செம்மஞ்சள் நிறமாக மாறும். phenyl ஐதரசீனுக்கு வந்து பிள்ளை அது ஒரு வெண்ணிற வீல் படிவு. phenyl ஐதரசீன் இவரை போட்டால் phenyl ஐதரசீன், இவரை போட்டால் வெண்ணிறமான வீல் படிவு, இவரை போட்டால் செம்மஞ்சள் நிற வீல் படிவு. ஏனையவங்களுக்கு அல்ல. ஏனைய முதலமைன்களுக்கு இல்லை, அவங்களுக்கு நிறமாற்றம் இல்லை. இங்க நிறமாற்றம் வரும். phenyl ஐதரசீனுக்கு வெண்ணிறமான வீல் படிவோடக்கூடிய கரைசல், வெண்ணிறமான வீல் படிவு. இது செம்மஞ்சள் நிற வீல் படிவா வரும். இவ்வளவுதான் இனம் காணும். அப்போ அவங்க கதையில சொன்ன கதை இப்ப பின்னுக்கு போ. கதையில சொன்னாங்க அல்கைனுக்கு நீரேற்றம் செய்யும் போது 2,4-DNPH ஓட நிறமாற்றத்தை தர வேண்டாம். அந்த கேள்வியில அப்படியே வந்திருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வினாவை டக்குன்னு ஸ்ட்ரக்சர் வினால அவன் சொல்லியிருந்தான் ABCD ஆகிய 4 சமபகுதி எண்களும் HCSO4 H2SO4 பரிகரிக்கப்படும் போது விளைபொருட்கள் 2,4 டைநைட்ரோ phenyl ஐதரசீன் 2,4-DNPH உடன் தாக்கம் புரிந்து நிற வீல் படிவுகளை தருகின்றன. அது அப்படின்னா என்ன அர்த்தங்கப்பா? அங்க ஆல்டிகைடோ கீட்டோனோ வந்திருக்குது. என்ன இயர் இல்லடா, இந்த 2020ஆம் ஆண்டு வந்து பேப்பர். 2020ஆம் ஆண்டு வந்து பேப்பர். அதுல சமபகுதியத்துல நீங்க நேற்றுதான் கேட்டீங்க. சமபகுதியத்துல 2,4-DNPH வந்து யாருக்கு தாக்கம் இருக்கு? 2,4-DNPH கார்பனைல் சேர்வைகளுக்கு. யாரு கார்பனைல் சேர்வை? ஆல்டிகைட் கீட்டோனுக்கு தாக்கம் இருக்குது. என்ன ஆல்டிகைட் என்ன தாக்கம்? செம்மஞ்சள் நிற வீல் படிவு. ரைட். இப்போ வா, இது அழிக்கிறேன். இது விளங்கிட்டா, இது ரெண்டு விளங்கிட்டா? தேர்னாத மே தேக்கம phenyl ஐதரசீன் என்ன? 2,4-DNPH என்ன? ஓகேயா? ஓகே. என்ன சிலருக்கு சைஸ் கண்டு பயம் பாரு. சிலருக்கு சைஸ்ல கண்டா பயம் வரதானே? இந்த சேர்வையோட சைஸை பார்த்து பயப்படுறது. அப்படி பயப்படக்கூடாதா? ஓகே. இப்போ ஆகவே இப்ப நாங்க பார்ப்போம் இல்லையா? இதுல விளைவு இவ்வாறு விளை எழுதுவோம். எழுதினால் நீ உண்டு இதை இந்த பக்கம் எழுத அல்லது இந்த பக்கம் இதையே முன்னுக்கு எழுதலாம், பிரச்சனை இல்லை. இந்த பெரிய சிறுவதை இதை பெஸ்ட் எழுது, இதை சேர்த்து எழுது. இது பெருசா இருந்தா இதை பெஸ்ட் எழுது. அவை இது கொஞ்சம் பெருசா இருக்குது, வளையத்தை பெஸ்ட் எழுதுவோம். எழுது NH N double bond C CH3 ஆமா. இது என்ன கலர்ல? ஒயிட் வெண்ணிறமான வீல் படிவு. இப்ப ஐந்தாவது பிராடி, அதாவது 2,4-DNPH உடன் பிராடியின் சோதனை பொருள் சொல்றீங்க. ஆகவே இந்த பிராடியின் சோதனை பொருள் நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு கார்பனைல் சேர்வை, அது ஒரு ஆல்டிகைடாக இருக்கலாம்,
அல்லது கீட்டோனாக இருக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆல்டிகைட் அல்லது கீட்டோன். நீ 2,4-DNPH. யார் இந்த 2,4-DNPH என்பது? யார் இந்த 2,4-DNPH? NO2 இதுதான் 2,4-DNPH. போட 2,4-DNPH போட DNP என்றால் H தான் ஹைட்ரஜன் என்று முடிவிக்கிறது. ஹைட்ரஜன் என்று முடிவிக்கிற பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அது H போடலாம், போடாம விடலாம், பரவாயில்ல. அப்படியே வாட்சி முடிக்க வேண்டும். சரியா? 2,4-DNPH டை 2,4 டை நைட்ரோ ஃபீனைல் ஐதரசீன். ஃபீனைல் ஐதரசீன். இந்த ஐதரசீன் வாரதால அப்படி சொல்றேன். அப்ப P போட்டாலும் அது ஃபீனைல் ஐதரசீன். P என்பது ஃபீனைல் ஐதரசீனை குறிக்கிறது. அவ்வளவு. நான் pH டே போட்ட சொன்ன விளக்குறதுக்கு நான் சரியா தான் போடுறேன். சரி? ஓகே. ஆகவே இத விடை எழுதும் போது ஓகே, இந்த NO2 மாறாது, இந்த NO2 மாறாது, இந்த ஓவும் இந்த 2 Hம் போகும், கடைசி 2 Hம் போகும். அதே கார்பனைல் முதலமாய் போயிட்டு இந்த இடத்துல NH N double bond C H CH3 ஆக மாறும். இந்த கலர்ல செம்மஞ்சள் வீல் படிவு பெறப்படும். செம்மஞ்சள் வீல் படிவோடக்கூடிய கரைசல் அல்லது செம்மஞ்சள் நிற வீல் படிவாக மாறும். ஆகவே இந்த இனக்காணல் யாருக்கு பாவிக்கிறால் ஏனைய சேர்வைகள் இருந்து கார்பனைல் சேர்வைகளை இனக்கான இந்த பிராடியின் சோதனை பொருள் பாவிக்கும். இவரை இப்ப அதிக அளவு பாவிக்கிறாங்க இல்ல, இவரைத்தான் இப்ப அதிகமா பாவிக்கிறாங்க. இவரே கவனம், ஆல்டிகைட்டுக்கும் அதே நிறமாற்றம், கீட்டோனுக்கும் அதே நிறமாற்றம். அப்ப ஆல்டிகைட்டையும் கீட்டோனையும் வேறு பிரிக்கிறமா? இவரை வச்சு ஆல்டிகைட்டையும் கீட்டோனையும் வேறு பிரிக்கலுமா? சொல்லு. ஏன்மா வேறு பிரிக்கலுமா? ரெண்டு பேருக்கும் ஒரே நிறமாற்றம், வேறு பிரிக்கலுமா? இயலாது. ஆல்டிகைட்டையும் கீட்டோனையும் உன்னால இவரை வச்சுக்கொண்டு வேறு பிரிக்க இயலாது. ஏன்? ரெண்டு பேருக்கும் ஒரே கலர் சேஞ்ச். ஆனால் ஒரு ஆல்கஹாலையும் ஆல்டிகைட் தராங்க, வேறு பிரிக்கலாம். ஒரு ஒயிக் ஆசிடும் கீட்டோன் தராங்க, வேறு பிரிக்கலாம். வேறு பிரிக்க முடியும். ஆகவே நீ கட்டாயம் வச்சுக்கோங்களா? ஓகே. ஆகவே நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இதுல இந்த கார்பனைட் போதும் இல்லையா? இந்த கார்பனைட் போதும். இதுல கீழே நான் வசனம் தந்திருக்கிறேன். அப்படியே பிராடியின் சோதனை பொருளோட கார்பனைல் சேர்வைகள். யார் கார்பனைல் சேர்வை? ஆல்டிகைட் கீட்டோன்கள் செம்மஞ்சள் நிற வீழ்படிவினை கொடுக்கும். எனவே சோதனை பொருளானது கார்பனைல் சேர்வைகளை ஏனைய சேர்வைகளில் இருந்து வேறு பிரிக்க பயன்படுத்தப்படலாம். ஆகவே மேற்படி தாக்கமானது கர்நாடக தாக்கம், அதை தொடர்ந்து நீராற்றல் தாக்கம் நிகழும். மேற்படி தாக்கமானது கர்நாடக கூட்டல், அதை தொடர்ந்து நீராற்றல் தாக்கம் நிகழும். ஆகவே நாம் இப்ப வகை 8 கரைச்சு முடிச்சிட்டோம். யாருக்காவது வகை 8 சந்தேகம் இருக்குதா? வகை 8 கார்பனைல் முதலமைன் தாக்கம் விளங்கிட்டா, கார்பனைல் முதலமைன் விளங்கிட்டா. ஓகே ஓகே பிள்ளை. வகை 9க்கு நான் வரேன். வகை 9க்கு நான் வரேன். அழிக்கிறேன், அழிச்சு போட்டு வகை 9க்கு வரேன். அழிச்சு போட்டு வகை 9க்கு நான் வரேன். வகை 9க்கு நான் வரேன். வகை 9 தொலனேன் சோதனை பொருளுடன் சொல்லு பார்க்க. நாங்க இத தொலனின் சோதனை பொருள் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சோம்னு யாராவது சொல்லு பார்க்க. தொலனின் சோதனை பொருள் நாங்க ஒரு தடவை படிச்சோம். எங்க படிச்சோம்? யாராவது சொல்லு. எங்க நாங்க தொலைநீர் சோதனை பொருளை படிச்சோம்?
வெரி குட். அல்கைன்கள்ல படிச்சிருக்கோம். வெரி குட். அல்கைன்கள்ல படிச்சிருக்கோம். அல்கைன்கள்ல தொலனின் சோதனை பொருள்ல கூட ஒரு அமிலகார தாக்கம் நடந்தது. அல்கைன்கள்ல தொலனின் சோதனை பொருள்ல கூட ஒரு அமிலகார தாக்கம் நடந்தது. இங்க நாங்க கதைக்கிறதுக்குள்ள காவனா இங்கே கதைக்க போவது அமிலகார தாக்கம் அல்ல. இங்க நாங்க கதைக்க போவது அமிலகார தாக்கம் அல்ல. இதைத்தான் நாங்க பில்லியார்டு சோதனை என்று சொல்லுவோம். கவன ஆல்டிஹைடுகளுக்கு மட்டும் இந்த தாக்கம் இருக்குது. நீங்க முடியும்னா யூடியூப்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சில்வர் மிரர் டெஸ்ட் என்று வச்சு பாருங்க. சில்வர் மிரர் டெஸ்ட் இது ஆல்டிஹைடுகளுக்குரிய ஒரு சிறப்பியல்பான சோதனை. ஆல்டிஹைடுகளை இனம் காணக்கூடிய கீட்டோன்களுக்கு இல்ல, கீட்டோன்களுக்கு இல்ல, ஆல்டிஹைடுகளுக்குரிய ஒரு சிறந்த ஒரு சிறப்பியல்பான சோதனை சில்வர் மிரர் டெஸ்ட், பில்லியார்டிக் சோதனை என்று சொல்லுவோம். பில்லியார்டிக் சோதனை என்று சொல்லுவோம். ஆகவே நாம முதல்ல சோதனை பொருளை இனம் காண்போம் இல்ல. இந்த சோதனை பொருள் யார் என்றால், சோதனை பொருளை நான் சொன்னால் இந்த ரெண்டு வடிவத்துல கொடுக்கலாம். ஒன்றே இந்த சோதனை பொருளை NH3 AgNO3 என்று அழைக்கலாம், அல்லது இத Ag NH3 twice plus என்றும் அழைக்கலாம். சிக்கலையின் வடிவத்திலே கொடுக்கலாம். சிக்கலையின் வடிவத்திலே கொடுக்கலாம். இந்த தொலனின் சோதனை பொருள்ல ரெண்டு வடிவம் இருக்குதுல்ல. ஒன்று NH3 AgNO3 என்று கொடுக்கலாம், அல்லது AgNH3 twice plus the சிக்கலையின் வடிவத்துல கொடுக்கலாம். ஆகவே இந்த சோதனை பொருள் வந்து ரெண்டே ரெண்டு இடம் தான் தாக்கம் அடையும். ஒன்று ஆல்டிஹைடுகள்ல, இன்னொன்று ட்ரிபிள் பாண்ட் ஐதரசன்ல. அல்கைன்கள் அமில இயல்பு கொண்ட ஐதரசனை கொண்ட அல்கைன்கள். ட்ரிபிள் பாண்ட் அல்கைன்ல நாங்க ஏற்கனவே படிச்சோம். அது ஒரு அமிலகார தாக்கம் என்று சொல்லி, அமிலகார தாக்கம் ஒரு வெந்நீர வீழ்படிவு வரும் என்று படிச்சோம். இங்க நடக்க போறது ஒரு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம். ஒரு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் பில்லியார்டி வீழ்படிவம். பில்லியார்டி ஒரு ஆய்வு கூடத்துல லேசா செக் பண்ணலாம். ஆய்வு கூடத்துல ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து இந்த டெஸ்ட் டியூபுக்கு வந்ததுல ஆய்வு கூடத்துல டெஸ்ட் டியூப் நீங்க எடுத்து டெஸ்ட் டியூப்ல நீங்க ஒரு ஆல்டிஹைட் அல்லது ஒரு ஆல்டிஹைட்டை போட்டு இந்த தொலனின் சோதனை பொருளை போட்டு ஒரு ஹீட்டர் பாத், அதாவது ஒரு ஹாட் வாட்டர் பாத்துக்குள் நீங்க அமர்த்தி வச்சால் அழகாக பில்லியார்டி அப்படியே படியும். வெள்ளி அழகாக மேற்பரப்புல படியும், சில்வர் மேற்பரப்புல படியும். வெள்ளி இதுதான் நாங்க பில்லியார்டிக் சோதனை என்று சொல்றோம். பில்லியார்டி படிகிறத அவதானிக்கலாம். இதைத்தான் நாங்க பில்லியார்டிக் சோதனைன்னு சொல்றோம். ஆகவே இங்க நடக்கிற தாக்கத்துக்கு நாங்க வந்தால், இந்த தாக்கம் வந்து பிள்ளை இது ரெண்டு நிலைகள் என்று சொன்னா, ஒன்று ஆல்டிஹைட்ல, ரெண்டு ஆல்கைன்ல படிச்சோம். ஆகவே நிலை ஒன்று நான் வாரேன். நிலை ஒன்று யாதேனும் ஒரு ஆல்டிஹைட், யாதேனும் ஒரு ஆல்டிஹைட்டுக்கா நிலை ஒன்று. ஆகவே நாங்க யாதேனும் ஒரு ஆல்டிஹைட் எடுத்தால் ஒரு RCOH எடுத்து இங்க நாங்க ஒரு NH3 AgNO3 எழுதினால், முதலாவது வேலை இங்க Ag படியும் இல்ல, Ag படியும், அங்கால இது ஒட்சியேற்றப்படும் RCOO- அங்கால NH4+, இவ்வாறு ஒட்சியேற்றப்படுவது அவதானிக்கப்படும். இங்க நிகழ்வது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம். நாங்க சிக்கலை என்ற தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் பாரு. சிக்கலை என்ற தாக்கத்தை நாங்க கொடுத்திருக்கிறேன் பாரு. தாக்கத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. பிள்ளை இனம் காணல் என்று தெரிய வேணும். இங்கால ஒட்சியேற்றப்படுது, ஒட்சியேற்றப்படுது O- ஆக ஒட்சியேற்றப்படுது என்று கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். நோட்ஸ்ல ரோங் இருக்குதா? அப்படி ஒரு பிரச்சனை இல்ல பிள்ளை.
ரெண்டும் சரி. ரெண்டும் NH3 AgNO3 போட வெள்ளியாடி அங்கல O- ஆக மாறும். ஓகே, O- கொடுக்கலாம். O- கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. O- ஆக மாறுது. அதுல சிக்கலாயின் வடிவமாக கொடுத்திருக்கு. ஓகே, அது பிள்ளை இல்லை. சமப்படுத்தினா அப்படித்தான் வரும். சமப்படுத்தினால் அப்படித்தான் வரும். சமப்படுத்தினால் இந்த தாக்கம் இவ்வாறு தான் வரும். சமப்படுத்தினால் இந்த தாக்கம் இவ்வாறு தான் வரும் பிள்ளைகளா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆக இங்க பார்க்கல, இந்த இடத்துல நாம பாருங்க, இங்கு உச்சியில் தாழ்த்தல் தாக்கம் நிகழும். வெள்ளி ஆடி விளைவாகும். உச்சியில் தாழ்த்தல் தாக்கம் நிகழ்ந்து வெள்ளி ஆடி விளைவாகும். ஆகவே மேற்படி வெள்ளியாடி சோதனையானது ஆல்டிகைட் கீட்டோன்களையும் வேறு பிரிக்க அல்லது ஏனைய சேர்வைகளிலிருந்து ஆல்டிகைட்டுகளை வேறு பிரிக்க பயன்படுத்தப்படலாம். இங்க ரெண்டு ஆப்ஷன். இது வந்து கவன இந்த தாக்க நீ இந்த தாக்கத்தை ஒரு உதாரணம் ஒன்று பார்க்கல. உதாரணம் CH3COH நீ NH3 AgNO3 போட்டால் Ag படிவாக்கப்பட்டு அங்கால இது ஒட்சியேற்றப்படும். இவ்வாறு ஒட்சியேற்றப்படும். இதே நேரம் நீ ஒரு கீட்டோனுக்கு போட்டுப்பாரு. கீட்டோனுக்கு போட்டு பாரு, இந்த தாக்கம் நடக்காது. ஏன் தாக்கம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் சொல்றீங்க? சொல்லுங்க. என்ன காரணமா இருக்கும்? சிம்பிள் விட. அதிலே விட இருக்குது. இப்பதான் நாங்க பார்த்தோம், உன்னால கீட்டோன ஒட்சியேற்ற இயலாதுன்னு பார்த்தோம். இப்பதான் நாங்க பார்த்தோம். இங்க நடக்கிற தாக்கம் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் இல்லை. பாரு, Ag தாழ்த்தப்பட்டிருக்கு. ஆகவே Ag தாழ்த்தப்பட்டால் இந்த சேர்வை ஒட்சியேற்றப்பட வேண்டும். ஆகவே இந்த சேர்வையால ஒட்சியேற்றப்பட முடியாது. அதனால ஏன் இந்த கீட்டோன்கள் வெள்ளியாடி சோதனைக்கு போவதில்லை? முதலாம் கூற்று, இரண்டாம் கூற்று கேள்வி சொல்லு. ஏன் கீட்டோன்கள் வெள்ளியாடி சோதனைக்கு போவதில்லை? கீட்டோன்கள் ஒட்சியேற்றப்பட முடியாது. ஏன் ஆல்டிகைட்டுகள் இலகுவாக வெள்ளியாடி சோதனைக்கு போகுது? அங்கே ஒட்சியேற்றப்பட முடியும். வெள்ளி தாழ்த்தப்படவே ஆல்டிகைட் ஒட்சியேற்றப்படுது. இந்த கதையை கதைக்கலாம். அப்ப ஏற்கனவே நாங்க கதைத்தோம் நிலை 1 ஆல்டிகைட்டுகள். நிலை 2 நான் இப்ப வாரம் பாரு. நிலை 2க்கு நான் வாரம் இல்ல. இது நிலை 2 நாங்க படிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்து. நிலை 2 படிச்ச விஷயம் ஞாபகப்படுத்த. C triple bond CH. நிலை 2 CH3 C triple bond CH க்கு நீ NH3 AgNO3 போட. இங்க CH3 C triple bond C Ag. இவ்வாறு அங்கால NH4NO3. கவனம், இது ஒரு அமிலகார தாக்கம் நடந்தது. இங்கு அமிலகார தாக்கம் நடந்து ஒரு வெண்ணிற வீழ்படிவு பெறப்படும். ஆகவே இந்த தொலைவின் சோதனை பொருள் ஆர்கானிக்ல இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் தாக்கம் இருக்கு. தொலைவின் சோதனை பொருள் ஆர்கானிக்ல இந்த 2 இடங்கள்ல, ஒன்று ஆல்டிகைட்டுகள்ல அது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம், 2 ட்ரிபிள் பாண்ட் H அமில ஐதரசன கொண்ட சேர்வைகள்ல அமில காரத்தை. ஒன்று ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் இங்க ஆல்டிகைட்டுகள்ல, இங்க அமில கார தாக்கமாக இருக்கு. சரி பிள்ளை, ஓகே. ஆகவே நாங்க அடுத்த தாக்கத்தை நோக்கி நாங்க வர இருக்கிறோம். அதுக்குள்ள இன்னும் 2 தாக்கம் இருக்குதுக்குள்ள. நிஜமாகவே இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளை, ஜஸாக்கல்லாஹ்.